போத். ஓகே, ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது காலில் பாடி வெயிட் போகுதோ அதுக்கு ஆல்ரெடி மெக்கானிசம் இருக்கு. ஸ்ப்ரிங் லோடிங் மெக்கானிசம் மாதிரி நம்மளுக்கு வெயிட் பேரிங் மெக்கானிசம் இருக்கு. 5 டோவில் பெருவரில் தான் நிறைய வெயிட் போகும், 2வது வரல கம்மியாக போகும். அப்படியே ஆர்ச்சி இப்படியும் ஆர்ச்சி இருக்கணும். குதியங்காலில் போகுது, அதுதான் மீடியல் இன்னரில் ஆர்ச்சி பெருசாக இருக்கும். அவுட்டர் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அதுக்கேற்ற பேடிங்கும் இருக்குது. குதிங்கால் இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் குச்சி வச்சு கூட கொஞ்ச நேரம் வலிக்காது. 2 மில்லிமீட்டர் வந்து நம்ம வலிக்காமையே குதியங்காலில் குத்தலாம். ஓகே, அந்த அளவுக்கு பாடி வந்து நம்ம நேச்சுரலி டிசைன் ஆகிருக்கு. லாடம் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே லாடம் உருவாகும். பிறக்கிறப்ப இருக்காது, நடக்க உருவாகும். அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறது ஃபிளாட் ஃபுட்டில். இயற்கையிலேயே சில பேர்த்துக்கு வரலாம். எப்படி ஒருத்தருக்கு மூக்கு நீளமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, கண்ணு பெரு, அந்த மாதிரி இயற்கையிலேயே அந்த வரலாம். சில பேர்த்துக்கு ஓவர் வெயிட் 100 கிலோ 120 கிலோ சின்ன வயசுலேயே, 10 வயசு குழந்தை 15 வயசு குழந்தைல 120 கிலோலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆர்ச்சி ஃபார்ம் ஆகிறது 20 வயசு வரைக்கும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். பிறந்த குழந்தைங்க ஆர்ச்சி இருக்காது. ஒரு வயசுல ஊன ஆரம்பிக்கிறது தான் ஃபார்ம் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 20 வயசு வரைக்கும் வரும். 15 வயசுலேயே 110 கிலோ வந்துட்டீங்க, நடக்கிறதே இல்லை. பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஃப்ளாட் ஃபுட் வந்துடும். 3வது மேலே ஹிப்பில் நீல ப்ராப்ளம் இருக்குது, நரம்புல ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது, லேசாக பெராலிசிஸ் வருது. அவங்களுக்காக ஃப்ளாட் ஃபுட் வரும். ஃப்ளாட் ஃபுட்டு மசில் வீக்னஸ்ஸு, லிகமெண்ட் வீக்னஸ்ஸு, போன் வீக்னஸ்ஸு, ஜாயிண்ட் கொலாப்ஸ் 4ம் சேர்ந்தா தான் ஃபுல் ஃப்ளாட் ஃபுட் வரும். லேசாக ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். நம்ம 100 பேரை போய் ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 200 கால்களில் ஒரு 20-30 கால் ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். அது வந்து நார்மல்.